கேரளாவை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, நடிகர்கள்லாம் வேலைக்கே ஆகாது, அந்த நடிகர் சார்ந்த ஊர் கிடையாது, தமிழ்நாடு தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம், ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அங்கே சுரேஷ் கோபி முன்னிலையில் இருக்கிறார், அதை எப்படி பார்க்குறீங்க? சுரேஷ் அதாவது இந்த முறை பாஜக வந்து கேரளாவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சுரேஷ் கோபி ஒரு பிரபலமான முகம், ஏற்கனவே ஒரு எம்பியாக இருந்திருக்காரு, அதனால வந்து அவருக்கு ஒரு பெரிய சாதகமான களம் இருக்குது. திருவனந்தபுரத்தில் சசி தரூர் முன்னிலையில் தான் இருந்தார். இன்றைக்கி அவர் பாஜக வேட்பாளர் வரார். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தில் தொடங்கி எக்ஸிட் போல் சர்வே வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தினது என்னென்னா, இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய அலை இல்லை. அந்த அலை வந்து யாருக்கும் ஆதரவாகவோ யாருக்கும் எதிராகவோ இல்லை, அலை இல்லாத தேர்தல் தான் அது. ஆனால் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அலை இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அரபிக்கடலோரத்தில் ஆரம்பித்து பார்த்து கேரளா, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை இருந்திருக்கிறது. அதனால தான் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இடதுசாரிகள் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்கே காங்கிரஸை மக்கள் வந்து பெரிதாக ஆதரிக்கிறார்கள். இடையில் வந்து பாஜக பல வாக்குகளை பிரிக்கிறதுனால வந்து முற்றிலுமாக இடதுசாரிகளுக்கு சாதகம் இல்லாத சூழலாயிடுச்சு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து முற்றிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான இவ்வளோ பெரிய அலை, அவர் 50 இடங்களை பெறுவாராங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஜெகன்மோகனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அப்படியே ஒடிசா யாருமே எதிர்பாராத ஆச்சரியம், அந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு இழுபறியாக தான் இருக்கும்னு நினைக்கும் போது ஒரு பாஜகவுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்குது. நிறைய இடங்கள் பெற்றிருக்காங்க ஒடிசாவில். இந்த ரவுண்டு வரையும் பார்த்தீங்கன்னாலே ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வந்து பாஜக இருக்குது. மேற்கு வங்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே பாஜக மிகப்பெரிய அளவில் முன்னிலை தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடலோரங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய அலை ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருந்திருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்ததை சரியாக பயன்படுத்தி கொள்ள அதிமுகவும் பாஜகவும் தவறிவிட்டன. அதாவது அந்த அலையை, அந்த அதிருப்தியை, திமுகவுக்கு எதிரான அதிருப்தியை நீர்த்து போக செய்கிறது வந்து அதற்கு முக்கியமான காரணம் அதிமுகவும் பாஜகவும் தான்.